Dear students, this is Rajesh Kumar. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.3 கொஸ்டின் நம்பர் 9. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Question number 9. Find the remainder when 2 power 81 is divided by 17. 2 power 81 ஐ 17 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி காண்க. 2 power 81 congruent x modulo 17. அது நம்ம x வந்து ரிமைண்டர், அதாவது 2 power 81 17 ஆல் டிவைட் ஆகும்போது வரக்கூடிய ரிமைண்டர் தான் x. சரிங்களா? இப்போ 2 power 81 எப்படி எழுதலாம்? 2 power 40 into 2 power 40 into 2 power 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது என்ன செய்யறோம்னா பிரிச்சுக்கிறோம். ஏற்ற மாதிரி எப்படி 2 power 40 2 power 40 எவ்வளவு? 40 plus 40 80, 80 plus 1 81. ஸோ மொத்தம் 81 2s. ஓகேங்களா? இது தெரியும், நம்ம வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். a power m into a power n ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? a power m plus n. இந்த பவரை ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதே தான் இது 2 power 40 into 2 power 40. அதாவது பேஸ் வந்து சேமாக இருக்கணும், இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ சேமாக இருக்கும்போது பவரில் இருக்கக்கூடிய ஆட் பண்ண முடியும். 2 power 40 into 2 power 40 2 power 40 plus 40 plus இது ஒரு 1. ஓகேங்களா? அப்போ 81 வரும். இப்போ இந்த 2 power 40க்கு நம்ம வந்து என்ன எழுதலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிக்கலாம். 2 power 8 power 5. இதையும் 2 power 8 power 5 into 2 congruent x modulo 17. அதாவது 41 8 5s are 40. இதுவும் ஒரு ஃபார்மா தான். இங்கே பாருங்க, a power m power n. இதுதான் எப்படி எழுதுவோம்? a power m into n. அதாவது பவரில் இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா mn அப்படின்னு மாறும். அதுதான் இங்கே. அதாவது இந்த 8 5 ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 8 5s are 40. ஸோ 40 தான் 8 into 5 அப்படி பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் 40 வந்து 8 into 5 40. 2 அப்படியே போட்டாச்சு. 2 power 1 2. இது அப்படியே நீங்கள் வந்து இதை 1ன்னு வச்சுக்கலாம். டூ power 8 இதை மட்டும் எடுத்துக்கலாம். 2 power 8 congruent இங்கே எதுக்கு என்ன வரும்னு பார்ப்போம். மாடுலோ 17. சரிங்களா? இப்போ 2 power 8 என்ன வரும்? 256. நீங்கள் போட்டு பார்த்துங்க. 2 power 8னா நம்ம வந்து என்ன வரும்? அதுக்கு 256 வரும். நம்ம இந்த பவர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன 2 பவரில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 2 power 10 வரைக்கும் நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகும். 2 power 1னா 2, 2 power 2னா 2 2s are 4, 2 cube 2 into 2 into 2 8ன்னு வரும். அடுத்து 2 power 4 8 into 2 இதோட ஒரு 2 பேருக்குன்னா 16. அடுத்து 2 power 5 16ஓட 2 பெருக்கணும்னா 32. அடுத்து 2 power 6 32ஓட 2 பெருக்குன்னா 64. 2 power 7 64 into 2 128. 2 power 8 128 into 2 256. ஓகேங்களா? அதான் நாங்கள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 2 power 9 போடுவோம். 2 power 9னா 512. இதோட 2 பெருக்கணும். 2 power 10 1024. அப்போ 256. 2 power 8னா 256. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து 17ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் எக்ஸ். இப்போ போடுங்க 256 எதில் டிவைட் பண்ணுறோம்? 17. 25ல் எத்தனை 17 இருக்குது? 1 17s are 17. 25ல் 17 போயிடுச்சுன்னா 8 6 இறக்குறோம்.
இப்போ 86ல் எத்தனை 17s இருக்குது? 5 17s எவ்வளோ வரும்? 85. சரிங்களா? 5 17s 85. இப்போ ரிமைண்டர் 1. அப்போ 256க்கு வந்து நம்ம வந்து கன்குரியன் மாடுலோ 17 போட்டோம்னா வரக்கூடிய ரிமைண்டர் என்னது? 1. ஸோ 1 மாடுலோ 17. this is equal to என்னது? இதுதான் 2 power 8 தானே எப்படி எழுதணும்? ஸோ 2 power 8ன்றது 1 மாடுலோ 17. இது 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ கண்டுபிடிச்ச 2 power 8 நீ 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ சப்ஸ்டிடியூட் 2 in 1. 2 power 8 power 5 into 2 power 8 power 5 into 2 congruent x modulo 17. Two power 8 whole for 5 into 2 power 8 whole for 5 into 2 power 1 congruent x modulo 17. முன்னப்புறம் இப்போ 2 power 8 whole power 5க்கு என்ன வேல்யூ வந்ததோ அதை இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 power 8க்கு என்ன வந்தது? 1. ஸோ 1 power 5 into 2 power 8 again, அதுக்கு என்ன வருது? 1 power 5 into 2 modulo 17. இப்போ பார்த்தீங்கன்னா 1 power 5னா 1 தான். 1 power 5 1 into 2 modulo 17. இன்னொரு ஆன்சர் இப்போ 1 into 1 into 2 இன்னொரு 2 modulo 17 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? x ஈக்குவல் டு 2. சரிங்களா? ரிமைண்டர் 2. therefore ரிமைண்டர் மீதி 2. சரிங்களா? இது ஆன்சர். இதுக்கு அடுத்து சொல்லுங்க. 1 power 5 1 தான் வரும். இது 1 power 5 1 தான். ஸோ 1 into 1 into 2. இதுக்கு அடுத்து சொல்லுங்க, இங்கே போடுறேன்.